வணக்கம் நண்பர்களே, தன் தமிழ் சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் எம் தனுஷ்குமார். தன்னில் மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பெட்டராக மாற்றுறதுக்காக நாங்கள் ஏப்ரல் மாதம் கொண்டு வந்தது தான் டிமேட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதோட முக்கியமான பெனிஃபிட்ஸே நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, நீங்கள் உங்களோட ட்ரேடிங்காக இதை ப்ளெஷ் பண்ணி மார்ஜின் எடுத்து ட்ரேட் பண்ண முடியும். இது இருக்கிறதுலே ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் வே அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதை லான்ச் பண்ணும்போது எங்களுக்கு வந்த முக்கியமான 2 கொஸ்டின் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு, அதர் புரோக்கர்ஸில் இருக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நாங்கள் தன்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டவுட். நெக்ஸ்ட்டு, அப்படி நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஃபண்ட்ஸை நாங்கள் ரெடீம் பண்ணலாமா, இல்லை இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, இல்லை அப்படின்னா அதை நாங்கள் ப்ளெஜ் பண்ணி மார்ஜின் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. இப்போ இந்த 2த்துக்கும் உள்ள ஆன்சர் அப்படிங்கிறது எஸ், உங்களால் பண்ண முடியும். நீங்கள் இதை டிஜிட்டலாக உங்களோட டிமேட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை அதர் புரோக்கர்ஸ்கிட்டருந்து தன்க்கு சீம்லெஸ்ஸாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த ப்ராசஸை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதோட ட்ரெடிஷ்னலான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ட்ரெடிஷ்னலான ப்ராசஸில் 4 ஸ்டெப்ஸ் வரும். ஃபஸ்ட்டு, உங்களோட கரண்ட் புரோக்கர்கிட்ட நீங்கள் டிஐஎஸ் வாங்கணும், அதாவது டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்டு, அதில் முக்கியமான டீட்டெயில்ஸ் லைக் எந்த மாதிரினா பிஓஐடி, ஐஎஸ்ஐஎன், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப்பில் நீங்கள் அதை சைன் பண்ணி ஒரு டைம் நீங்களும் செக் பண்ணிவிட்டு உங்கள் புரோக்கருக்கு வெரிஃபிகேஷனுக்காக சென்ட் பண்ணணும். அவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு டெபாசிட்டரிக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஃபோர்த்து ஸ்டெப்பில் இதுக்கு ஒரு 7 to 10 டேஸ் ஆகும், அதாவது ஒர்க்கிங் டேஸாக. இதுக்கு அடுத்து தான் அது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ 7 to 10 ஒர்க்கிங் டேஸ் அப்படிங்கிறது ரொம்ப டைம் கன்சூமிங், நமக்கு அதிகமான நாட்கள் எடுக்கும். ஆனால் டிஜிட்டலில் நீங்கள் ஜஸ்ட் 1 to 2 ஒர்க்கிங் டேஸில் இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போது தன்னும் சரி, மோஸ்ட் ஆஃப் த புரோக்கர்ஸும் சிடிஎஸ்எல் யூஸ் பண்ணுறதுனால இதை நம்ம டிஜிட்டலில் பண்ணுறோம். இப்போது இதுக்கு நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். நீங்கள் ஜஸ்ட்டு சிடிஎஸ்எலோட ஈஸியஸ்ட் போர்ட்டலுக்குள்ளே போய்க்குங்க. இதில் நீங்கள் ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. இதுக்கடுத்து வேலிடேஷன். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு 1 to 2 ஒர்க்கிங் டேஸ் தான் ஆகும். அதுக்கடுத்து ஒன்ஸ் வேலிடேட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கடுத்து அட் எனி டைம் நீங்கள் உங்களோட மியூச்சுவல் ஃபண்டை தன்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட தன் ஆப்பில் மியூச்சுவல் ஃபண்டில் போர்ட்ஃபோலியோ செக்ஷனுக்குள்ளே போயிட்டு ஆக்டிவேட் டிமேட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, இல்லை அப்படின்னா அதை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிக்கங்க. இப்போது நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அடுத்து உங்களோட மொபைலில் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் தென் அதில் போர்ட்ஃபோலியோ இதை தன் ஆப்பில் நீங்கள் உள்ளே வந்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போது இங்கே ஆட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு சின்ன ஓடிபி ப்ராசஸ் தான். இப்போ ஓடிபி முடிஞ்சோன்னா நமக்கு என்ஏவி சிங்க் ஆகிருக்கு. இப்போது இந்த ஓடிபி ப்ராசஸை இன்னுமே நம்ம இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நம்ம ஜென்ரலாக இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது ஹிஸ்டாரிக்கல் பை என்ஏவி இல்லாமல் தான் நமக்கு சிடிஎஸ்எல்லேருந்து வரும். இதுக்கான இன்னும் முழுமையான அர்த்தம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி வரும்போது நம்மளோட இன்வெஸ்டர் வேல்யூ, நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே ஷோ ஆகாது. ஓகே, இப்போது இதனால் நம்மளோட கேபிட்டல் கெயின் ரிப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போது இதுக்கு மோஸ்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா யூசர்ஸை என்ஏவி மேனுவலாக இன்புட் கொடுக்க சொல்லுவாங்க. இப்போது இது கொடுக்கறது கொஞ்சம் டஃப்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்கேஸ் நம்ம ஏதாவது தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அது எரர் ஆயிரும், இல்லைன்னா அது சில டைம் கரெக்டாக வராது. இப்போ இதே இது இந்த ஆட்டோ சிங்க் அப்படிங்கிறது தன்னில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ நம்ம பண்ண ஓடிபி ஃபார்மேட்டை என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆட்டோ சிங்க் ஆயிரும். இப்போ நம்ம பார்த்த இந்த இன்வெஸ்டட் வேல்யூ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக விசிபிள் ஆகும் அண்டு க்ளீனாகவும் இருக்கும், அக்யூரேட்டாகவும் இருக்கும். இப்போது நம்மளோட டிமேட்க்கு தன்னில் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் டாப் அப் பண்ண முடியும், இல்லை நீங்கள் இதை ப்ளெஜ் பண்ணி என்ன பண்ணலாம்,
ட்ரேடிங்க்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான தெளிவான விளக்கத்தை நாங்கள் தரோம். ஹாப்பி இன்வெஸ்டிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.